السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وفي أنفسكم أفلا تبصرون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பு சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் ஒரு வசனத்திலே உங்களை நீங்கள் ஆழ்ந்து பார்க்க வேண்டாமா, அவற்றிலேயே பல படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொதுவாக மனிதனுடைய இயல்பு தனக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் பார்ப்பதில்லை. அதனால்தான் பல்வேறு இடங்களிலே மனிதனுக்கு நெருக்கமான பல விஷயங்களை குறித்து அவன் கேட்கிறான். அஃபரைத்துல் மா அல்லதி தஷ்ஷபுன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னு முன்ஸிலூன். குடிக்கும் தண்ணீரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அவற்றை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா என்று கேட்கிறான். அஃபரைத்துமுன் நார் அல்லதி தூரும் அன்தும் ஷஜரத்தஹா அம் நஹ்னு முன்ஷிஊன். எரிக்கும் நெருப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அந்த மரங்களை நீங்கள் உண்டாக்குகிறீர்களா அல்லது நாம் உண்டாக்குகிறோமா என்று அவன் கேட்கிறான். நெருப்பும் தண்ணீரும் மனிதனுடைய அன்றாட பயன்பாடுகளிலே ஒன்று. அதை பார்க்காத மனிதர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேட்கிறான் என்றால் அதனுடைய தாத்பரியம், நீங்கள் அதை ஆழமாக பார்த்தீர்களா, நெருக்கமாக உணர்ந்தீர்களா, அதை இறைவனுடைய அருட்கொடையாக கருதினீர்களா என்றுதான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொன்மொழிகளிலே ஒன்று, கண்கள் இருப்பவர்கள் பார்க்கட்டும், காது இருப்பவர்கள் கேட்கட்டும் என்று சொல்லுவார்களாம். கண்கள் இல்லாத காதுகள் இல்லாத மனிதர்கள் யாராவது இருப்பார்களா? நிச்சயம் கிடையாது. ஆனாலும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்வதனுடைய நோக்கம், ஆழமான பார்வை கொண்ட மனிதர்கள் இருந்தால் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், உண்மையிலேயே கேட்டு திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருந்தால் கேட்கட்டும் என்பதுதான். ஆனால் மனிதனுடைய இயல்பு நெருக்கமாக இருக்கக்கூடியவைகளை அவன் பார்ப்பதில்லை. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நீங்கள் பார்க்கவில்லை, உங்கள் உடலிலேயே உங்களுக்குள்ளேயே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறார். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்கிற ஒரு வழக்கு சொல் மருத்துவ குறிப்புகளிலே இருக்கிறது. அண்டம் என்று சொன்னால் இந்த உலகம், பிண்டம் என்று சொன்னால் இந்த உடல். உடலில் இருக்கிற அத்துணை தத்துவங்களும் உலகத்திலே நிரம்பி இருக்கிறது. உலகத்தில் இருப்பவைதான் உடலுக்குள்ளும் இருக்கிறது. பஞ்சபூதங்களுடைய கலவைதான் மனிதன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த கூட்டு சேர்க்கையில் தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த 5 பொருட்களும் உலகத்திலும் வியாபித்து கிடக்கிறது, மனித உடலில் வியாபித்து கிடக்கிறது. ஆனால் நாம் உயர பார்க்கிற காரணத்தினாலே அருகே இருக்கிற விஷயங்களை நாம் தொலைத்து விடுகிறோம். அப்படி தொலைக்கப்பட்ட இறை அருட்கொடைகள் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பல நிஅமத்துக்களின் மீது நமக்கு கவனம் வருவதில்லை. நமக்கு தராத அருட்கொடைகள் மீது தான் நம்முடைய கவனமும் நம்முடைய தேவையும் நம்முடைய வேண்டுதலும் இருக்கிறது. காலையில் எழுகிறோம் என்று சொன்னால் நாம் எழுந்து விட்டோம். கண்கள் பார்க்கிறது, காது கேட்கிறது, கால்கள் நடக்கிறது, கைகள் பிடிக்கிறது, பேச முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, அன்றாட வேலைகளை செய்ய முடிகிறது. இது எவ்வளவு பெரிய அற்புதம்! ஆனாலும் அன்றைக்கு நடக்க வேண்டிய பேரற்புதத்தை எதிர்பார்த்து இந்த சின்னஞ்சிறிய, நம்முடைய பார்வையில் சின்னஞ்சிறிய அற்புதங்களாக இருக்கக்கூடிய எழுதல், பிடித்தல், நடத்தல், சிந்தித்தல் போன்ற விஷயங்களை நாம் மறக்கடித்து விடுகிறோம், அதை மறந்து விடுகிறோம். ஆனால் நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களிலே சிறியது பெரியது என்று எதுவும் கிடையாது. மிக குறிப்பாக உடல் இல்லை என்று சொன்னால் மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. உடல் தான் அவனுக்கு ஆதாரம், உடல் தான் அவனுக்கு அடிப்படை. உடல் இருந்தால்தான் இறைவனை நினைக்க, வணங்க, துதிக்க, பிரார்த்திக்க எல்லாமும் முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்களை நாம் மிக மிக சாதாரணமாக கடந்து போய் விடுகிறோம். அப்படி கடந்து போய் விடக்கூடாது.
சாதாரணமாக கிராமத்திலே ஒரு வழக்கு சொல்லுவார்கள். கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு ஊர் முழுக்க நெய்க்கு அலைந்த கதையார் என்று ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார். அடிப்படையான விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிற போது அதை விட்டுவிட்டு மகிழ்ச்சி, வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், இப்படி பல்வேறு வாழ்வினுடைய பரிணாமங்களை தேடி தேடி நாம் வெளியிலே செல்கிறோம். அந்த வெளியிலே செல்லுகிற அந்த அவசரத்திலே பக்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் மறைந்து தொலைத்து விடுகிறோம். ஒரு மனிதன் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, ஒரு உண்மையான குருவை அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றங்கரையிலே இருக்கிற ஒரு மனிதனத்தை சந்தித்து கேட்டான், எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு வேண்டும், அந்த குரு எப்படி இருப்பார் என்று அவர்களுடைய அடையாளங்களை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அவர் நிறைய அடையாளங்களை சொல்கிறார். அப்படியா என்று சொல்லிவிட்டு அந்த அடையாளங்களோடு பொருந்தி போகிற மனிதர் எங்காவது இருக்கிறாரா என்று உலகம் முழுக்க அவன் தேடுகிறான். பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள் கடந்து போய் அவன் துவங்கிய இடத்திற்கே வந்து சேர்கிறான். இப்போது அந்த மரத்தடியில் இருக்கிற அதே மனிதர், அதே சகல குணங்களோடு பொருந்தி போயிருக்கிற மனிதராக இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் வந்து கேட்கிறான், நீங்கள் தான் எனக்கான குருவா? ஆம். அப்படியானால் நீங்கள் உடனடியாக அன்றைக்கு ஏன் சொல்லவில்லை என்று கேட்கும்போது அவர் சொன்னார், அன்றைக்கு நீ கேட்கும் மனநிலையில் இல்லை, நீ புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. உயர உயர பறக்கிற விஷயங்களின் மீது உன் கவனம் இருந்தது, அருகாமையில் இருக்கிற விஷயங்களை நீ கவனிக்கவில்லை. இந்த பொருத்தங்கள் சொல்லிவிட்டு இந்த பொருத்தங்களுக்கு புரிந்து போகிற மனிதன் நான் தான் என்று சொன்னால் நிச்சயமாக அன்றைக்கு நீ ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாய். இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பயணப்பட்ட காரணத்தினால்தான் அந்த குணநலன்கள் உனக்குள் ஊறி போய்விட்டது, அந்த அடையாளங்கள் உனக்கு மனனமாகிவிட்டது. அந்த அடையாளங்களோடு என்னை பொருத்தி பார்த்தாய், நான் தான் என்று கண்டுகொண்டாய். இப்படி கண்டுகொள்வதற்கு இவ்வளவு தூரம் தேவைப்பட்டது என்று அவர் சொன்னதாக ஒரு வரலாற்று நிகழ்வை ஒன்றை சொல்வார்கள். அதுதான் நம்முடைய கதை. நெருக்கமானவைகளை புறந்தள்ளிவிட்டு எங்கோ இருக்கிற ஒன்றுக்காக பறக்கிற இயல்பான குணங்களை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சிந்திக்க சொல்கிறான். நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மா, நம்முடைய மூச்சு, நம்முடைய இயக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, இவைகளெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த பரந்த உலகத்தில் நமக்கான இடம் தந்து, நமக்கான ரிசுக்கை தந்து, நமக்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் வழங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுதினமும் மிக அழகாக கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த உணர்வை, இந்த சிந்தனையை நாம் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதைப் போல நமக்குள் இருக்கிற அத்தாட்சிகளை கண்டறிந்து அதன் வழியாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு முற்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய உயர்ந்த வாய்ப்பை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.